பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோகா நியாயாதிபதியை நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். கவனிங்க, சோதம் குமார பட்டணத்தை அழிக்கும்படியாய் 2 தூதர்கள் வந்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஆபிரகாம் அவர்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்து கூட போகிறான். ஆபிரகாம் வழிவிட்டு வீட்டுக்கு வரவில்லை, கூட போகிறான். என்று சொன்னால் தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்து அந்த தேசத்திலே குடியிருக்கிறான். அவனுக்கு எந்த அழிவு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது 25ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பதும் தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். கவனிங்க, எவ்வளவு தாழ்மையாய் ஜெபிக்கிறான் பாருங்க. தன் சகோதரனாகிய அண்ணன் மகன் லோத்து அவன் அந்த தேசத்தில் இருக்கிறபடினாலே அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே போராடுகிறான். இந்த காலவில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே, வியாதியின் பிடியிலே, துன்பத்தின் பிடியிலே பலவிதமான காரியங்களை பிடிபட்டுகிற ஜனங்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்காக நாம் இயேசுநாதரிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாய், அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் அதை தான் சொல்லி தந்திருக்கிறார். இந்த காலவெளியிலே நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதித்து ஜனங்களை ரட்சிப்பார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.